மற்றவர்கள் நன்மையை பற்றி தெரியாததனால்தான் நாம் மட்டுமே அதிகம் நன்மை செய்ததாகவும், மற்றவர்கள் துக்கங்கள் தெரியாததனால்தான் நமக்கு மட்டுமே அதிகமான துக்கம் இருப்பதாகவும் மனம் நினைக்கின்றது. இது மனத்தின் இயல்பு. நாம பண்ணியிருக்கிற நல்லது மாதிரி உலகத்துக்கு யாருமே நல்லது பண்ணதில்லைன்னு சில நேரத்தில் நினைக்கிறது உண்டு. கிடையாது. அதுவும் அதே மாதிரிதான். நாம பண்ணியிருக்க எல்லா நல்லதையும் போட்டு எல்லாரதையும் போட்டு யாருதுன்னு ஆழ்ந்து பார்த்தோமானால் உண்மையில நம்மளை தவிர யாருடைய மூட்டையை வேணா எடுத்துக்க நம்ம தயாரா இருப்போம். ஏன்னா எல்லாருமே நம்மை விட சில விஷயங்களை சாதித்திருப்பார்கள். அதைத்தான் இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. காலத்தின் போக்கோடு இணைந்து நன்றாயினும் தீதாயினும் காலம் உண்டுவிடும் என்கின்ற தெளிவு வருமானால், என்கின்ற தீர்வு நமக்குள் இருக்குமானால், எந்த துக்கமும் இல்லாமல் எளிமையாக வாழத் துவங்குவோம். லைட்டான பர்சனாலிட்டி கேரி பண்ணிட்டு போறது. அதைத்தான் இங்க ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றாரு. கருவியாக மட்டும் இரு. ரொம்ப அளவுக்கு மீறி யோசிச்சு தான் ஏதோ ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரியும், தான் ஏதோ ரொம்ப பெருசா சாதிக்க போற மாதிரியும், என்னவோ தன்னை மற்றவர்கள் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியும், உலகமே அவர்களுடைய தீர்வுக்காக நாம தான் வழிகாட்டி நினைக்கிற மாதிரியும், ஏதோ ரொம்ப பெருசா அகங்காரத்தால் நினைந்து துக்கமடைய வேண்டாம்.